மிந்த்ராவின் ஆன்லைன் ரீஃபண்ட் சேவையை தவறாக பயன்படுத்தி நாடு முழுவதும் 50 கோடிக்கு மேல் ரீஃபண்ட் பெற்ற நபர்களை குறிவைத்து மிந்த்ரா காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து வருகிறது. இந்த மோசடி எப்படி நடந்தது என்பதை பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் மோகம் என்பது நகரம் தொடங்கி கிராமம் வரை விரிவடைந்து வருகிறது. இதனை பயன்படுத்தி இ-காமர்ஸ் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களை கவர பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் பிளிப்கார்ட் மற்றும் அதன் துணை நிறுவனமான மிந்த்ரா என இரண்டுமே ஆன்லைனில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. தங்களிடம் வாங்கும் பொருட்கள் தரமற்றதாகவோ அல்லது விரும்பிய நிறத்தில் இல்லை என்றாலோ அதனை ரிட்டன் கொடுத்து ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ளலாம் போன்ற அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டன. இதனை சாதகமாக பயன்படுத்தி நாடு முழுவதும் 50 கோடிக்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் முறைகேடாக அந்த பணத்தை வாடிக்கையாளர்கள் திரும்ப பெற்றுள்ளதாகவும் மிந்த்ரா குற்றம் சாட்டியுள்ளது. மிந்த்ரா டிசைன்ஸ் அமலாக்க அதிகாரி சர்தார் MS கூறுகையில், பெங்களூரு முழுவதும் வெவ்வேறு முகவரிகளுக்கு வழங்கப்பட்ட சுமார் 5529 மோசடி ஆர்டர்களில் இருந்து இழப்பு ஏற்பட்டதாக காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். இந்த மோசடி இந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரை நடந்ததாக மிந்த்ராவின் தணிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரித்து வரும் பெங்களூரு மாநகர காவல்துறை மோசடி செய்பவர்கள் பிராண்டட் காலணிகள், ஆடைகள் மற்றும் கைப்பைகள், அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரங்கள் மற்றும் நகைகள் போன்ற பொருட்களை மிந்த்ராவின் ஆப் அல்லது போர்ட்டலில் மொத்தமாக ஆர்டர் செய்வார்கள். பின்னர் அவர்கள் ஆன்லைன் அல்லது கேஷ் ஆன் டெலிவரி என்பதை கிளிக் செய்து பணம் செலுத்தும் முறையை தேர்வு செய்வார்கள். ஆர்டரை பெற்றவுடன் மோசடி கும்பல் பொருள் தரமானதாக இல்லை, கலர் சரியில்லை என்று புகார் கூறுவார்கள். மேலும் ரீஃபண்ட் விருப்பத்தை அழுத்துவார்கள். உதாரணமாக 10 ஜோடி பிராண்டட் ஷூக்களுக்கு ஆர்டர் செய்யப்பட்டிருந்தால் பார்சலை பெற்ற பிறகு அந்த நபர் பார்சலில் 5 ஜோடிகள் மட்டுமே இருப்பதாக கூறுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசாரின் விசாரணையில் பெரும்பாலான ஆர்டர்கள் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தானிலிருந்து வந்தவை என்று தெரிய வந்துள்ளது. ஜெய்ப்பூரிலிருந்து அதிக ஆர்டர்கள் போடப்பட்டதால் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு கும்பல் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். மோசடி செய்தவர்கள் டெலிவரிக்காக பெங்களூரு மற்றும் பிற பெருநகரங்களில் முகவரிகளை வழங்கியுள்ளனர். ஒரு சில ஆர்டர்கள் டீ கடைகள், தையல் கடைகள் அல்லது ஸ்டேஷனரி கடைகள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு டெலிவரி செய்யப்பட்டுள்ளது என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மிந்த்ரா நிறுவனம் தங்களுக்கு நடந்திருக்கும் இந்த மெகா மோசடிக்காக நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்பி ஏமாந்து போவதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு இ-காமர்ஸ் நிறுவனமே வாடிக்கையாளர்களிடம் பணத்தை ஏமாந்திருப்பது சற்று வித்தியாசமாக உள்ளது என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் வருவது போலவே உள்ளதாகவும் கூறி வருகின்றனர்.